மணி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபுல் மோட்டோவில் நம்ம எல்லாருமே இருந்திருப்போம். ஸோ இப்போ ஒரு சில பேர் இருப்பீங்க. நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இல்லாட்டி ஒரு ஆல்ரெடி ஒரு டே ஜாப்ல இருக்கிற பர்சனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு ஐடியாலஜி இருக்கும். நம்ம ஏர்ன் பண்ணுறது கொஞ்சம் பத்தாமல் இருக்குது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் மாடல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா பண்ணியிருப்பீங்க. நம்ம மோஸ்ட்டாக எதிர்பார்க்குறதுனா நம்ம ஒரு ஃப்ரெண்டு மீட் பண்ணோம்னா நம்ம என்ன பேசுவோம், மச்சான் எப்போ மச்சான் டீ கடை வைக்கலாம், டீ கடை வச்சலாம், ஜெராக்ஸ் கடை போட்டுலாம், டீ கடை வச்சு முடிச்சோன்னா ஜெராக்ஸ் கடை போட்டுறோம், காலேஜுக்கு ஏற்றாவே போடுறோம் ஜெராக்ஸ் கடையை, நம்ம வந்து நம்ம கம்பெனிக்கு ஏற்றாவே போடுறோம் ஒரு டீ ஷாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம். இது ஏன் நடக்குதுன்னா நம்மளோட தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது, நம்மளோட இன்கம் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாலஜியில் ஓப்பன் பண்ணுவீங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியாலஜி எனக்கும் ஸ்டார்ட் ஆச்சு. எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா நான் வந்து செகண்ட் இயர் படிக்கும் போது ஸ்டார்ட் ஆச்சு. என்னோட ட்ரைனிங் ஃபீஸை நானே பே பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ண விஷயம் தான் இந்த ஒரு ஜேர்னி. ஸோ என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி இல்லாமல் இருந்தேன் எனக்கு. அப்போ தான் எனக்கு வந்து நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்ததுனால எனக்கு ஐடியாலஜி கிடைச்சது. நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பிஸ்னஸ் மாடல் ஸ்டார்ட் பண்ணோம். அது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்மளுக்கும் கொஞ்சம் நாலேஜபிளாக இருக்கும். நம்ம நிறைய பேர் பண்ணுற மாதிரி நம்ம இந்த கால் சென்டர் ஒர்க் பண்ணக்கூடாது. இல்லாட்டி வந்து மோஸ்ட் ப்ராப்ளி எல்லாம் பண்ணுவாங்க, மெசேஜிங் பண்ணால் உங்களுக்கு வந்து மணி வரும், இல்லை டைப்பிங் பண்ணால் மெசேஜ் வரும், டாக்குமெண்டேஷன் பண்ணால் மெசேஜ் வரும், இந்த மணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் இருந்துருந்துச்சு. இப்பயும் அதே மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கேம் ஆடுங்க, இல்லை ஒரு 15 வீடியோஸ் பாருங்கள், 20 வீடியோஸ் பாருங்கள். டெலிகிராமில் இந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் போயிட்டு இருக்கு. நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு அவங்க உங்ககிட்ட மணி லாண்டரிங் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 15 வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு 500 அனுப்பணும்னு சொல்ற மாதிரி 500 அனுப்புவாங்க. ஆனால் 500 உங்ககிட்ட வந்து ரிசீவ் ஆகிட்டு ஆடியோ ஒரு 20 வீடியோஸ் பார்த்துக்கிறோம், நாங்கள் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுறோம் உங்கள் பிளானை, நீங்கள் வந்து 30 வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு 5000 தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 3000 இன்வெஸ்ட் பண்ணுங்க, அப்புறம் 15000 இன்வெஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு 35000 தான் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில் உங்களுக்கு விபூதி பூசிட்டு போயிடுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் இந்த மாதிரி நம்ம ஏர்ன் பண்ணுற பற்றி இருந்தாலும் நம்ம வந்து ப்ராப்பராக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு தெரிய வந்து நம்ம வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணி தரலாம். ஸோ நிறைய பிஸ்னஸ் இப்போ க்ரோ ஆகிட்டு இருக்கு. அந்த பிஸ்னஸ் மாடல்ஸில் க்ரோ ஆகிற டைமில் கண்டிப்பாக எல்லா பிஸ்னஸ்க்கும் ஒரு வெப்சைட் இருந்தாலும் அப்போ இருந்தும் சரி, இப்போ அதுக்கு மேலே நம்மளுக்கு நிறைய வெப்சைட்ஸ் தேவைப்படும்னு தெரிய வந்துச்சு. இப்போ அப்போ நான் வந்து வெப்சைட்ஸை நம்ம லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும் போது கோடிங் நாலேஜ் இல்லாமல் வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாலஜி எனக்கு தெரிஞ்சது. இந்த ஐடியாலஜி பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், ஃபர்ஸ்ட் வெப்சைட்ஸ்னா ஒரு பிஸ்னஸுக்கு தேவையா அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இது வந்து ஒரு டீ கடையாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு சலூன் ஷாப்பாக இருந்தாலும் சரி, எனி டைப் ஆஃப் பிஸ்னஸ்னாலும் யார் எங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு வெப்சைட் தேவை. வெப்சைட் இருக்கும் போது அவங்களால ஈஸியாக வந்து அவங்களோட டேட்டா எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் வந்து லேண்ட் ஆகுது, எவ்வளோ பேர் வந்து விசிட் பண்ணிட்டு போகிறாங்கன்ற மொத்த டீட்டெயில்ஸ் நம்ம வெப்சைட்லேருந்து எடுக்க முடியும். இப்போ யார்கிட்ட எந்த ஒரு பிஸ்னஸ் யார் ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்ககிட்ட முதல்ல இருக்க வேண்டிய விஷயம் நினைப்பாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு வெப்சைட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒரு வெப்சைட் இருக்கணும்னு நினச்சேன். நானும் நிறைய பேருக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணி தரணும்னு நினச்சேன். ஸோ வெப்சைட் கிரியேஷன்றது ஒரு வேர்ல்டு. அந்த வேர்ல்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸும் நம்ம கிரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கன்ஃபார்மாக எல்லாருமே ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த பிஸ்னஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு வெப்சைட்ன்றது நம்ம ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஸோ அந்த லூப் போல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணது தான் நம்ம இந்த வெப்சைட் கிரியேஷன், வெப்சைட் நம்ம பில்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி கொண்டு வந்தோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த ஸ்க்ரீனை, இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நான் என்னோட இன்கம் உங்களுக்கு ஷேர் பண்ணிப்பேன். இது எப்படின்னா இந்த இதெல்லாமே நான் வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணி ஏர்ன் பண்ண அமௌண்ட். வெப்சைட் கிரியேட் பண்ண மூலமாக நான் வித்தின் 2 வீக்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஏர்னிங் அமௌண்ட்டை நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மெயின்டெனன்ஸ் பண்ண மூலமாக மெயின்டெனன்ஸ் சார்ஜஸை நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மினிமம் வேல்யூ அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு 30,000 to 40,000 மேலே தான் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் இந்த ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி தரும் போது. ஏன்னா வெப்சைட்ஸ்ன்ற போது அவ்வளோக்கு நம்மளுக்கு அது வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வரும்போது டெஃபினட்டாக அதுக்கு நம்ம வேல்யூ பண்ணுறதுனால அவங்க சார்ஜஸ் தருவாங்க. ஸோ அதனால் அந்த பேன்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து பயப்பட தேவையில்ல. டெஃபினட்டாக நல்ல ஒரு பே ஆஃபே நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வெப்சைட் வந்து மற்ற கம்பெனிஸ்க்கு, ஃப்ரீலான்சர்ஸ்க்கு, வேறு யார் கிரியேட் பண்ணி கொடுத்தாலும் ஒரு பிஸ்னஸ்க்கு நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி தரோம்னா அது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்க வரும். நம்மளுக்கு டெஃபினட்டாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை நமக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ எதுக்கு வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணணும், ஏன் நம்ம வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணணும், ஏன் வந்து அவங்க ஆப்ஸ் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ஐடியாலஜி கொடுக்க போனால், வெப்சைட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ண போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஆகிற மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. இதுவே நீங்கள் ஒரு ஆப்னு கிரியேட் பண்ண போனீங்கன்னா அந்த ஆப்புக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா காஸ்ட் வைஸ் மெயின்டெனன்ஸ் தான் ரொம்ப அதிகமாகவே ஆகும் ஆப் விஷயத்தில். ஏன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் நீங்கள் வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணும்போது அதுக்கு மெயின்டெனன்ஸ் அதிகமாக தேவை, அப்டேட்ஸ் தேவை. நீங்கள் மந்த்லி ஒரு அப்டேட் கொடுத்தாலும் நடுவில் லேக் வரலாம். ஆனால் இந்த வெப்சைட்டில் மட்டும் லேக் வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராபப்ளி 99% ஆஃப் டைம் உங்களுக்கு வெப்சைட்டில் லேக் வராது. ஏன்னா அது ஒரு வெப்சைட். ஆப்னு நம்ம ஒரு கன்சென்ட்டாக ஒரு கோட் இருக்கணும், அதுக்கு ஒரு பெஸ்ட்டான லாஜிக் இருக்கணும், நிறைய டீம் மெம்பர்ஸ் தேவைப்படும். இது எல்லாமே நம்மளுக்கு வெப்சைட்டில் தேவைப்படாது. நம்மளுக்கு வந்து ஒரு ஆள் இருந்தாலே போதும், அதுக்கும் மெயின்டெனன்ஸ் அதிகமாக தேவைப்படாது. அது மட்டும் இல்லாமல் ஒன் டைம் கிரியேட் பண்ணால் அதுக்கப்புறம் அதை நம்ம டச் பண்ணவே தேவையில்லை. ஈவென்ச்சுவலி அது ரொம்ப பெஸ்ட்டாகவே ரிசல்ட்ஸ் கொண்டு வரும் நம்மளுக்கு. ஸோ ஒன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி விட்டுட்டா அது மட்டும் இன்ஜின் மாதிரி போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் தான் அந்த வெப்சைட். மோஸ்ட் ஆஃப் தி டைம் யார் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கு வந்து முதல்ல இறங்குற இடம்னு பார்த்தீங்கன்னா
பிஸ்னஸ் மட்டும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸ், இவங்களாம் வந்து வெப்சைட் வச்சு அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களாம் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஆப்ஸ் தான் பண்ணுறதுனால அவங்க வந்து ஆப்ஸ் பக்கம் தான் போவாங்க. ஸோ எந்த பிஸ்னஸ்க்கு ஒரு 90% ஆஃப் தி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா தே கோ ஃபார் அ வெப்சைட், ரிமைனிங் 10% தே கோ ஃபார் அ ஆப். ஸோ காசு இருக்கு அந்த 10% மட்டும் தான் போகணும். ஏன் இந்த காசு இருக்குன்ற ஒரு பேச்சு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் அதோட வேல்யூ ரேஞ்ச் நீங்கள் ஹையஸ்ட் மேக்ஸிமம் ப்ரைஸ் போட்டாலும் ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கலாம். ஒரு பிஸ்னஸ்க்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் ஒரு வெப்சைட் எடுத்து தரேன் கேட்டிங்கன்னா, ஒரு பேசிக் வெப்சைட்டாக இருந்தால் ஒரு 20,000 15,000 ருபீஸ் சார்ஜ் பண்ணலாம். ஆனால் இதுவே ஒரு பேசிக்கான ஆப் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு நினச்சா கூட ஒரு கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 50 to 1 lakh குள்ள ஆகும். ஏன்னா இந்த டீம் மெம்பர்ஸ் தேவைப்படும், அதுவும் அந்த டீம் மெம்பர்ஸ் மெயின்டெனன்ஸ் தேவைப்படும், அவங்களை எல்லாம் சம்பளம் கொடுக்கணும், அதுக்கு ஒரு டீம் ரெடி பண்ணணும், அவங்களை ஆர்கனைஸ் பண்ணணும், அவங்களை பில்ட் பண்ணணும், ஸ்ட்ரக்சர் பண்ணணும், ஹையர் பண்ணணும், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கூப்பிடணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் கலந்துருக்கிறதுனால கிரியேட்டிங் அன் ஆப் இஸ் நாட் ஆல் ஈஸி அப்படின்றதுல ஒரு விஷயம் இருக்கு. பட் ஈவென்ச்சுவலி வெப்சைட் வந்து அது மாதிரி இருக்காது. ஸோ உங்களுக்கு ஏன் வந்து நிறைய பேர் வெப்சைட்ஸ் பக்கம் வராங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு இந்த மார்க்கெட் இஸ் க்ரோயிங்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து வெப்சைட்ஸ்னு வரும்போது கோடிங் நாலேஜ் இருக்கணும்ல, கோடிங் நாலேஜ் இல்லாமல் எப்படி நான் கோடிங் நாலேஜ் இல்லாமல் நம்ம எப்படி வந்து வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவென்ச்சுவலி கோடிங் நாலேஜ் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி வெப்சைட்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஆனால் 90% ஆஃப் தி டைம் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, கோடிங் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அந்த மெத்தை இப்போ நான் உங்களுக்கு பிரேக் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வெப்சைட்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட வெப்சைட் நீங்கள் கூட ஒரு வாட்டி லுக் பண்ணிக்கலாம். dikshitayaka.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தா கூட நீங்கள் ஈவென்ச்சுவலி அந்த வெப்சைட் கம்ப்ளீட்டாக கோடிங் நாலேஜ் இல்லாமல் பில்ட் பண்ண வெப்சைட். அது மட்டும் இல்லாமல் என்னோட ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி மோஸ்ட்டாக வீடியோ போட்டிருக்கேன். productzonestore.com அப்படின்ற .com கூட டெஃபினட்டாக கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட்னா அந்த 2 வெப்சைட்டோட ஸ்க்ரீன் ஷேர்ஸும் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஆப்வியஸ்லி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ். ஸோ இது பாசிபிள். அது மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரியே மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸை நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் என்னோட ஃபர்ஸ்ட் பேட்சில். இந்த மாதிரி கோடிங் நாலேஜ் இல்லாமல் எப்படி வந்து வெப்சைட்ஸை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளீட்டாக ஒரு கோர்ஸ் மாதிரி சொல்லி தந்துருந்தேன். ஸோ அவங்க கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ் தான் நீங்கள் போய் பார்த்தீங்க. ஸோ இதோட செகண்ட் பேட்ச் ஓப்பன் பண்ணியிருக்கேன், விச் இஸ் செகண்ட் பேட்சோட வெயிட்டிங் லிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோட லான்ச் டேட் பார்த்தீங்கன்னா November 3rd நம்ம லான்ச் பண்ண போகிறோம் இந்த கோர்ஸை. விச் இஸ் ஃபார்மட் ஆஃப் நீங்கள் வந்து ஒரு வெபினாரில் ஜாயின் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் இதோட பேட்டர்ன் இருக்க போது. நீங்கள் உங்களோட லான்ச் டேட்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இதோட லான்ச் டேட்டு November 3rd அன்றைக்கி நம்ம இதை லான்ச் பண்ணுறோம். நீங்கள் அந்த லான்ச்சில் உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் என்னோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்போட வெயிட்டிங் லிஸ்ட் செகண்ட் பேட்ச் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ மோர் தென் 550 பீப்புள் ரெடியாக இருக்காங்க அவங்க உள்ள வந்து என்ரோல் ஆகிறதுக்கு. நீங்களும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கன்ஸ்ட்ரெயின் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு யார் வராங்களோ அவங்களுக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தருவோம். விச் மீன்ஸ் ஒன்லி 50 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம இன்டேக் பண்ண போகிறோம் கோர்ஸோட ஃபஸ்ட் செகண்ட் பேட்ச் அப்போ. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து எங்களோட சைன்அப்ஸில் வரீங்களோ ஃபஸ்ட்டு 50 பீப்புளுக்கு டெஃபினட்டாக அவங்களுக்கான கோர்ஸ் லாகின் என்ரோல்மெண்ட் இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் கீழே தெரியுற இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் குரூப்பில். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன விஷயம்லாம் கவரேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் அண்ட் கிளிப் சொல்லணும்னா, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து மோர் தென் 3+ இயர்ஸாக நான் வந்து இந்த வெப்சைட் கிரியேஷன் டொமைனுக்குள்ளே இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் கிளைண்ட்ஸ் ஃபாரின் கிளைண்ட்ஸை நம்ம எப்படி அக்வயர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலான வித் டெம்ப்ளேட்ஸோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் இன்சைட் கோர்ஸில். ஸோ உங்களுக்கு இந்தியன் ப்ளஸ் ஃபாரின் கிளைண்ட்ஸை நீங்கள் அட்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த கோர்ஸில் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கால் ப்ளஸ் சாட் சப்போர்ட்டும் அவைலபிலிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷனுக்கு ப்ராப்ளமே இருக்காது. 90% ஆஃப் த டைம் உங்களுக்கு டவுட்ஸ் வர சான்ஸ் இல்லை. ரிமைனிங் 10% இருக்கு எங்களோட டீம் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ரெடியாகவே இருக்கும் வித் கால் ப்ளஸ் சாட் சப்போர்ட்டோட. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அவைலபிலிட்டி. இது வந்து உங்களுக்கு எந்த விஷயம் தெரியல அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தாலும் அந்த விஷயத்தை நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அந்த கோர்ஸ்க்குள்ளே அட்டாச் பண்ணுறோம். ஸோ ஈவென்ச்சுவலி இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 வீக் எவ்ரி 2 வீக்ஸ் உங்களுக்கு அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். விச் மீன்ஸ் வீடியோஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த டவுட்ஸ் கேட்டாலும் அதோட வந்து வீடியோ ஃபார்மேட்டாக நாங்கள் கோர்ஸில் ஆட் பண்ணுறோம். ஸோ இல்லை நிறைய ஆட் இருக்குது. இதில் வந்து ரொம்ப வித்தின் ஒரு 1% தான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டீட்டெயிலான எக்ஸ்பிளேஷன் அபவுட் திஸ் கோர்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் அந்த வெபினாரில் ஜாயின் பண்ணிடணும். அந்த வெபினாரோட லிங்க் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம். விச் இஸ் November 3rd அன்றைக்கி நான் உங்களுக்கு லான்ச் டேட்டுக்கு ஒரு 3 to 4 hours முன்னாடி நான் உங்களுக்கு லான்ச் பண்ணுவேன். நீங்கள் அதில் சைன் அப் பண்ணி அந்த வெபினார் அட்டன் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ அதுக்கு நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஆகணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து நீங்கள் படித்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் டைப்ஸாக கொண்டு போகலாம். நீங்கள் வந்து உங்களுக்கான ப்ரொஃபஷனல் வெப்சைட்டை கிரியேட் பண்ணலாம். ஈவன் தான் நீங்கள் ஸ்டார்ட் அப் இருந்தீங்கன்னா ஓகே, இல்லாட்டி உங்களோட ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை நீங்கள் கிரியேட் பண்ணணும் ஐடியாலஜி வச்சுருந்தீங்கன்னா இந்த கோர்ஸ் டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களோட ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை நீங்கள் பில்ட் பண்ண முடியும் கோடிங் நாலேஜ் இல்லாமல். லைக் நான் எப்படி productzonestore.com கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருந்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்க்கு
உங்களுக்கான வெப்சைட்டை நீங்களே கிரியேட் பண்ணிக்க முடியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே ஒரு பிஸ்னஸ் மாடலாக மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ரீலான்சராக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ஒரு கம்ப்ளீட்டான பிஸ்னஸ் மாடலாக மாற்றி எப்படி நீங்கள் இந்தியன் கிளைண்ட்ஸ் ஃபாரின் கிளைண்ட்ஸ் ரெண்டு பேருமே அக்வயர் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். இதில் ஒரு சர்ப்ரைஸான விஷயத்தை நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கோர்ஸ்க்குள்ள, கம்ப்ளீட்டாக நியூவாக. அது உங்களுக்கு நீங்கள் அந்த வெப்ல அட்டன் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கீழே தெரிய லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆப்வியஸ்லி உங்கள் எல்லாருமே நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ரிசல்ட்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு வெப்சைட் கிரியேஷன் ஜேர்னியில். ஏன்னா இதோட மார்க்கெட் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. நீங்கள் இதை பற்றி நான் என்னோட கம்ப்ளீட்டான ஜேர்னியை நான் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆப்வியஸ்லி முன்னாடி வீடியோவில். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சினா இந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதோட டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரெண்டு வீடியோமே இட்ஸ் ஆப்வியஸ்லி வெப்சைட் கிரியேட் பண்ணி தான் நீங்கள் எது வேணால் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு.